ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஆழ்வார்கள் சரித்தம்ல பெரியாழ்வாரை தான் பார்த்துட்டு இருக்கோம். கருடனுடைய அம்சமாகவும் விஷ்ணுவையே மாப்பிள்ளையாகவும் கொண்ட பெரியாழ்வார் சரித்தம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வல்லபதேவன் அப்படிங்கிற அந்த பாண்டிய நாட்டு ராஜா வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்புறாரு. அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் யாருனாலையும் கொடுக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து இந்த பெரியாழ்வாருடைய விஷ்ணு சித்தருடைய கனவுல வந்து நீ போய் அதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல முடியும் கிருஷ்ணா, எனக்கு நந்தவனத்தில் மாலாக்காரர் மாதிரி மாலை போட்டுன்னு இருக்கிறது தானே என்னுடைய கைங்கரியம் பண்ணுறது தானே என்னுடைய வேலை, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா எனக்கு அந்த பொற்கிழி மேலேயும் ஆசை இல்லை, பொற்காசுகள் மேலேயும் ஆசை இல்லை. இல்லை நீ போ அப்படின்றார். போகிறார். சபைக்குள்ளே போனது தான் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது அவரோட சித்தத்திலேயே இல்லை. ஏன்னா எல்லாமே ஆட்டுவிப்பது கிருஷ்ணன். சரி, இப்போ வந்து ராஜா கேட்குறார், நான் அர்கதி அடையிறதுக்கு என்ன வழி, நான் அடுத்த ஜென்மத்தில் என்னவா ஆகுவேன், இதுக்கெல்லாம் எனக்கு விட தெரிஞ்சாகணும் அப்படின்னு இந்த ராஜா அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண உடனே அப்போ வந்து இவர் சொல்கிறார், இந்த மாதிரி எம்பெருமானான நாராயணனுடைய திருவடியை நம்ம பிடிச்சுட்டுட்டோம் அப்படின்னா அந்த கிடாஜலபதியோடைய முத்திரையே பார்த்தோம்னா ஒரு கை அபயஹஸ்தமாக இருக்கும், இன்னொரு கையை வந்து இந்த முழங்கால் கிட்டக்க அப்படி வச்சுட்டுருக்கவர். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த உலகமே பரியந்தம் என்னுடைய அடியில் தான் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட வெங்கடமுடையானுடைய கிருஷ்ணராக இருக்கக்கூடிய திருவடியை, நாராயணனுடைய திருவடியை நம்ம பற்றின்ட்டோம் அப்படின்னா சதா சர்வ காலமும் அவருடைய நினப்பிலேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நற்கதி அடைஞ்சு அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல நம்மளுடைய பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி ஒரு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிரவாகமாக அவருடைய வாயிலேருந்து கட 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 கடன்னு கொட்டுறது வார்த்தைகள் பை கிருஷ்ணா. அப்போது அந்த ராஜா வந்து இவர் சொல்ல 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 அப்படி அட்ராக்ட் ஆகிடார். நாராயணனை பற்றி நாராயணனே சொல்கிறாரு இல்லையா. அப்போது இந்த மாதிரி சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு அவருக்கு வந்து சபையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அது என்ன பண்ணணும், இந்த மாதிரி கைங்கரியங்கள் பண்ணணும், அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம அடியார்களுக்கு தொண்டு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு பக்தியோடு செய்கிறோமோ அப்போ நற்கதி அடையலாம் அப்படின்னு உடனே இந்த ராஜா என்ன பண்ணுறாராம், அப்படியே ஆச்சரியப்பட்டு போய் ஞான குருவாக இந்த விஷ்ணு சித்தரை அக்செப்ட் பண்ணிவிட்டார். ஸோ ஒரு ராஜாவுக்கு ஒரு ஞான குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பதவி. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற போச்சே அந்த பொற்கிழி அந்த இதில் கம்பியில் கட்டியிருக்கு இல்லையா, அது என்ன அர்த்தம், தானே அருந்து விஷ்ணு சித்தர் காலடியில் வந்து விழாருதான். ஸோ நீ எடுத்து கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை, உனக்குரிய சன்மானம் உனக்கு வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி. அப்போ விஷ்ணு சித்தர் என்ன பண்ணுவார், அதுக்கப்புறம் இவருக்கு நினைவு வருது, நம்ம இவ்வளோ பேசியிருக்குமா, இவ்வளோ நடந்திருக்கான்னு எல்லாரும் ஒரே கை தட்டுறா, ஒரே ப்ரைஸ் பண்ணுறா. அப்போது அந்த பொற்கிழியை ராஜா கொடுத்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், சொந்த யூஸ்க்காக பண்ணுவார். நம்மளை மாதிரி அப்படியே வடபத்திர சாயினுடைய கோவிலுடைய நிர்வாகம் என்ன வேணுமோ, கோவிலுக்குரிய வேலைகளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அப்படியே செலவழிக்கிறார். இவருடைய பெருமை வந்து எல்லா இடத்துலையும் பரவுறது. இப்படி பாசுரங்களை பாடி 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 பட்டர் பிரான் அப்படின்னு பெரியாழ்வார் அப்படின்னும் பட்டங்கள் வாங்கி அதில் பார்த்தேன்னா அவருடைய பாசுரங்களை பார்த்தேன்னா தன்னையே யசோதா தாயாக நினைத்து அப்படியே காதலாகி கசிந்துருகின்னு சொல்கிற மாதிரி இந்த தாய்மை உணர்ச்சியோட அப்படி ஒரு வந்து பாசுரங்கள் பாடியிருக்கார். முதல் 10ன்னு சொல்லியே அவருடைய பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் வரும். அதில் என்ன அப்படின்னா முதல் அந்த பாசுரமே என்னன்னா பல்லாண்டுன்னு சொல்லி கிருஷ்ணருக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுறார். நீங்கள் மதுரா இந்த மாதிரி இந்த பஞ்ச துவாரகாலாம் பார்த்தேன்னா கண்ணையா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி திருஷ்டி சுற்றி போடுவோம் தன்னுடைய குழந்தை மாதிரி நினச்சிட்டு. ஸோ அதில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்னோன் மணிவண்ணா கொஞ்சேவடி செல்வி திருக்காப்பு அடியோடும் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு புழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு
கிருஷ்ணருக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. ஏன்னா இத்தனை பேர் திருஷ்டியாக பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவருக்கு வந்து ஒரு ஐயோ கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு நீ நன்னா இருக்கணும்ப்பா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு அப்படி பல்லாண்டு பாடுற. அதுதான் நம்மளுக்கு முதல் பாசுரமாகவே வருது, முதலாவது திருமொழியாகவும் வருது. அதே மாதிரி பார்த்தேன்னா இந்த அவருடைய பாசுரங்களில் பார்த்தேன்னா நெய் ஆடல் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் கூட இன்னைக்கு கூட அந்த நெய் ஆடல்னு இருக்கும், வெண்ணெயை தூக்கி தூக்கி போடுவா ஒருத்தர் மேலே ஒருத்தர். அந்த மாதிரி கோபியர்கள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாளே கிருஷ்ணா, யசோதா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கா உன்னை ஒரு பையனை கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு கொண்டா தாளுரி கோல கொடுமழு தண்டினர் பரியோசலை காணார் விண்டமுல்லை அரும்பண்ண பல்லினர் அண்டர்மின்றி புகுந்து நெய் ஆடினார் அப்படின்னு சொல்றார். ஒன்று இந்த நந்தகோபனுடைய இதில் வந்து அத்தனை வெண்ணையும் பாலும் இருக்குங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மேலே நெய் இது பண்ணிட்டு வாரி இறைச்சிட்டு அந்த அளவுக்கு செழிப்பானோடு இருக்கான். அப்படிப்பட்ட நந்தகோபருக்கும் யசோதைக்கும் என்ன தவமாக இருந்தாலே தாலேலோ பாடுறார். அந்த அப்படி ஒரு தாலேலோ பாடுறார். திருமேனியினுடைய அழகை வந்து அப்படி விவரிக்கிறார் தன்னுடைய பாசுரத்தில். ஒரு பாசுரம் மட்டும் சொல்கிறேன் நான், இந்த திருமேனியுடைய அழகை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். முத்து மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்தி பதித்து தலைப்பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திடருந்து வாக்கானீரே ஒன்னுதலிலே வந்து காணீரே. எல்லாரும் வந்து பாருங்கோ என்னுடைய கிருஷ்ணனுடைய அழகை பாருங்கோ அப்படின்னு தாலாட்டு பாடி அவருடைய தளிர் நடைய விவரித்து எப்படி யசோதையை வந்து அப்படி கட்டி அணைச்சுண்டாரோ அது மாதிரி கண்ணை என்ன கட்டி அணைக்கிறான்ற மாதிரி பாசுரங்கள் பாடி ஒவ்வொரு பாசுரமும் அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கிற மாதிரி ஒரு பாசுரங்கள். ஏன்னா தன்னையே யசோதையா பாவிச்சுண்டு இப்படிப்பட்ட விஷ்ணு சித்தராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார்னு சொல்லக்கூடிய பட்டர்பிரானுடைய ஆண்டாள் நாச்சியாருடைய தகப்பனாரா விஷ்ணுவுக்கே மாப்பிள்ளையா வந்த எல்லா ஆழ்வார்களுக்கும் பெரிய ஆழ்வார்னு சொல்லக்கூடிய இந்த பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை நம்ம அனுபவித்தோம். அந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பக்தியோட பண்ண நம்மளுக்கும் ஒரு நற்கதி நம்மளுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆழ்வாரோட சரித்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கு.